ஹாய், நான் உங்கள் எம்எஸ் ராகுல் ஹமி. இப்போ என்ன செய்யணும்னா, நேற்று கபில் கூப்பிட்டான். அங்கே இது போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு தான் போலீஸ் கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டு, அதோட வாபஸ் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வேறு நைட்டு சப்பாத்தி ரொட்டி சொல்லி கொடு, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். இல்லை ஈத்தரை பண்ணிட்டேன், அவன் வந்து சப்பாத்தி புரோட்டா மாஸ்டர் சப்பாத்தி சொல்லி கொடுங்க, இத்தனை நாள் கொடுந்தேன். அப்புறம் என்ன சொல்கிறான், நீ நல்லா தான் வேலை பார்த்த, அவன் வந்து உன்னை அப்படி இப்படி சொல்லி அவன் தான் இருக்கிறான், என்ன அவன் சரியில்லை, நீ ஓகே, என்ன நீ கோயஸ், என்ன மனசு உனக்கு ஓகே அப்படிங்கிறான். மச்சும் இன்னொருத்தன் வண்டியில் காடியில் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னான். அவன் என்னை ஒரு இதாக சொல்லியிருந்திருக்கான், என்ன அவன் தான் உன்னை அப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான். சரி சொல்லியிருக்கான் வச்சுருக்கான்ற எது சொல்லி தொலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு லாஸ்ட் வரையும் அந்த ட்ரெஸ்ஸும் எதுவும் ஒன்றும் தரல அப்படிங்கிறான். சரி கோயஸ் அப்படிங்கிறான். டிக்கெட்டு போடுறதுக்கு பிறகு அப்புறம் கோயஸ்ன்னு சொன்னான்னு என்ன, நோ கோயஸ்ன்னு சொன்னான்னு, டிக்கெட்டு போட்டாச்சு முடிஞ்சிச்சு ஜோலி விட்டு நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோட்டாச்சு. இப்போ என்ன இதுன்னா, சவுதியை பொறுத்த வரைக்கும் சவுதிக்கு இங்கே உள்ளவங்க கிறுக்க மக்களோ, அவங்களாம் நல்ல மூடாக இருந்தால் ஓகே, என்ன வந்து எதுவும் ஜாமான் வாங்கி தருவாங்க, சம்பளம் போடுவாங்க, கொள்வாங்க. நீங்கள் இங்கே சவுதிக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு போய் காடாக இருக்காது, அது ஒரு இதுதானே. இங்கே வந்து இதுக்கெல்லாம் வேலை இல்லை, மரத்துக்கெல்லாம் வேலை இல்லை, கொண்டு போய் விட்ருவான். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டராக எங்கேயோ கொண்டு போய் விட்ருவான். என்ன கொண்டு போய் விட்டுட்டு ஏதோ ஆடு மேய்க்கிற வேலையோ இது ஒட்டகம் மேய்க்கிற வேலையோ, நீங்கள் ஹோட்டலுக்கு தான் அவன் சொல்லி எடுக்கிறான்னா ஹோட்டலுக்குன்னு நீங்கள் நிரந்தரமாக முடியுங்காதுங்க. அவன் தினத்தில் அவன் ஹோட்டல் திறக்கிறேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இல்லை நான் திறக்கலை, எனக்கு ஆடு இருக்குது ஒட்டகம் இருக்குது, நீ போய் மேய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்ருவாங்க. அப்படியும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி கேட்டாங்க, ஏன் கேட்டான் இருக்கேன் மெண்டல், இல்லை நான் கடை அடைக்க கடை திறக்கலை, என் போங்கடா அப்படின்ட்டான் வந்த புதுசில். போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி போங்கடான்னா ஓகே, எனக்கு நான் ஹேப்பியாக தான் இருந்தேன். நான் வந்து ஹோட்டலுக்குன்னு நான் இவனுக்குன்னு நான் வரல, அப்படியே மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இதில் தான் ஐடியாவில் தான் வந்தேன். அதனால் வந்து சரி என்னை அனுப்பிவிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு இதில் தான் இருந்தேன். அப்புறம் திறந்தான், அதோட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இவங்க கொண்டு போய் போட்டாங்கன்னா மிஞ்சி போனால் 30,000 தான் சம்பளம் தருவாங்க. இங்கே ஆடு மேய்க்கையோ எது மேய்க்கையோ போட்டாங்களாலும் 30,000 சம்பளம் தருவாங்க. அதில் 20,000 தான் வீட்டுக்கு அனுப்பலாம், 10,000 நீங்கள் வச்சுக்கிறணும். அவன் வந்து டோட்டலாக வந்து 1 மாதத்துக்குள்ள இதெல்லாம் வந்து சாப்பாடெலாம் வாங்கி தரமாட்டான். மிஞ்சி போனால் ஒரு 50 ஊர் காசுக்கு 1000 ரூபாய்க்கோ ஏதோ, அது மிஞ்சி போனால் வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதுதான் வாங்கி தருவான். சரிங்களா, மீதி அந்த டீ அந்த மற்ற வந்து நெட்டு கார்டு அந்த கார்டு, ஸோ உங்கள் சொந்த செலவுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தான் சமையலுக்கு வந்து காசு வாங்கிக்கிறணும், ஜாமான் வாங்கிக்கிறணும். அதனால் வந்து 10,000 நீங்கள் வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் வந்து ஒட்டகம் மேய்க்கவோ ஆடு மேய்க்கவோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்தால்
இங்கே 10,000 வச்சுக்கணும் 20,000 தான் அனுப்பலாம். அதனால் சவுதிக்கு வர்றது வந்து வேஸ்ட்டு. சரிங்களா? ஹோட்டலில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வந்து சாப்பிட்டுக்குருவான், ரூம் இதாக போயிடும். சரிங்களா? இந்த ஒட்டகமைக்க இதுமாரி வந்துட்டான்னா என்ன பண்ணிடுவான், அவன் விட்டுட்டு போயிடுவான். அவன் 1 மாதம் சென்று வரானா, 2 மாதம் சென்று வரானா, இல்லை 3 மாதம் சென்று வரானா, வந்தால் தான் நிச்சயம். அவன் எப்போ வந்துடுறான், எப்போ வரானா அப்போ தான் கொண்டு வந்து சம்பளம் போடுவான். சரிங்களா? அதனால் சவுதி டோட்டல் 0. ஏதோ இங்கே வந்து சொந்த இது அப்படி வச்சு நடத்துகிறான் தான். அப்படி வச்சு நடத்தினாலும் கொண்டாலும் இவங்க வந்து இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வச்சு நடத்தவும் முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு நேரத்தில் நல்லா ஹெவியாக இருப்பான், ஒரு நேரத்தில் கிறுக்கான இருப்பாங்க. அதனால் டோட்டல் வந்து இது வந்து வேஸ்ட்டு. அப்படி இருக்கு. என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு வேணால் சும்மா இதுக்கு போகிறதுக்கே, வேலைக்கு போகிறதுக்கே 15-16 ட்ரெஸ்ஸு வச்சுருப்பேன். இதில் எங்கேயும் கொண்டு வந்து போகிறதா கொள்ள வந்தால் இப்போ போகிறவ அதே பேக்கை பற்றாமல் வெளியே அள்ளி போட்டு வச்சுருந்தேன். மக்கள் அவளை எப்படியாச்சும் தந்துடுவான்னு பார்க்குறேன். ஏன்னா பார்ப்போம். ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டிய தேவையில்லை எனக்கு. இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டு வந்துடலாம். என்ன பண்ணுறான் போகிறான்னு தெரில. ஸோ அன்றைக்கி கூப்பிட்டேன், நேற்று கூப்பிட்டு சரி அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிறான். என்ன பார்த்துங்க. அப்புறம் சரி ஒரு 100 ரியால் தந்தான். என்ன இது வச்சுக்க செலவுக்கு அப்படிங்க. சிலத்தில் அப்படியும் பேசுகிறான், இப்படியும் பேசுகிறான். கிறுக்கு பேரில் வந்து இவன் வந்து மென்டலு, இங்கே உள்ளவங்க மென்டலு. அதனால் வந்து அப்படியும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. சரி கொடு, செலவுக்கு வேறு காசு இல்லை இதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். வச்சு நீ தொலைங்க. முதல்ல டிக்கெட்டு போட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ். ஆமாம், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 22ஆந்தேதி கிளம்பணும். ஸோ ஓகே, என்ன இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதனால் வந்து சவுதி வேஸ்ட்டு. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் வந்து சவுதியில் வந்து மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா சவுதியில் வந்து மாட்டினா அதனால் வந்து நம்ம வந்து திடீர்னு போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட முடியாது. முடியாத பட்சத்துக்கு தான் அவன் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். என்ன இப்போ வந்து நான் முடியாத பட்சத்துக்கு தான் இப்போ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இருந்தாலும் இப்போ நம்ம இருக்க முடியாது. அவனே இருக்கிறேன்னு சொன்னாலும் வைக்க முடியாது. நானே இருக்கிறேன்னு சொன்னாலும் இருக்க முடியாது. அதனால் கேன்சல் அடிச்சிடுவாங்க. என்ன அதனால் வந்து பொசுக்குன்னு எடுத்தவொடனே வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. பொசுக்குன்னு எடுத்தோடனே நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ ஏதோ பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு வேளை வந்துருந்தால் முடியாது, இல்லைப்பா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆளுங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. என்ன அங்கே போய் டிப்டாப்பாக போய் நிற்கக்கூடாது. என்ன நல்லா தானே இருக்கான் அப்படின்ட்டுருவாங்க. என்ன இருக்கிறதுலே கன்றாவியான ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க. அப்போ தான் அவனுப்பாங்க. அதான் போலீஸ் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன் யூடியூப்பில் போட்டுவிட்டேன். இங்கே வந்து காமிச்சா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கொள்ளுவாங்க. இல்லை சீனு போட்டாங்க. போங்களே பேப்பண்டேல ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க மயில போனேன். எடுத்ததுக்கப்புறம் என்னத்தை அரெஸ்ட் பண்ணுறது? போட்டதுக்கப்புறம் என்னத்தை பண்ணி என்ன மயிரை விடுங்க போகிறாங்க. அதோட எடுத்தாச்சு, போட்டாச்சு, வச்சாச்சு, ஜோலி முடிஞ்சு. ஓகே. ஸோ தயவு செஞ்சு சவுதிக்கு வந்து எட்டி பார்த்துடாதீங்க. அது எல்லாருக்கும் அமையாது. ஸோ அப்படி வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
வேலைகள் ஜாஸ்தி, லீவு அதிகபட்சம் கொடுக்க மாட்டாங்க. எவனாச்சும் நல்ல வெயில் இதே மாதிரி இருந்தால் அந்த பெருநாட்டாயம் ஹஜ்ஜி பெருநாட்டாயம் இதை சாத்துவாங்க. இப்போ என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லீவே கிடையாது. ஒரு மாதம் லீவுன்னு சொல்லி தான் எடுத்தான், லீவே இல்லை. அதனால் வந்து சவுதியில் வந்து மாட்டிக்கிறாதிய. ஸோ அதான் உங்களுக்கு சொல்கிறாது. ஸோ ஓகே காய்ஸ், அப்புறம் மீட் பண்ணுவோம் நம்ம. ஸோ நானும் கேரளாக்காரன் ஒரு ஆள் தான் வரோன். இங்கே வந்து கேரளா கமிட்டி இருக்குது. கேரளா கமிட்டினா வந்து கேரளா என்ன சொல்கிறது, கேரளா குழுவா ஜமாத்துங்கிறோம்ல, அதே மாதிரி வந்து இங்கே உள்ள கேரளா வந்து இங்கே அது கொஞ்சம் அதிகம். அதனால் அவங்க சங்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சங்கத்தில் தான் போய் இருந்தேன். சங்கத்தில் தான் விஷயம் அவங்கள்ட்ட இதுன்னு போய் சொன்னேன். ஆனால் அந்த ஆளுவ இல்லை. அதோட தான் நானாக போய் போலீஸ்லேயும் அங்கே இதுலேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நானாக களத்தில் இறங்கிட்டேன். மக்கள் ஏதாவது வர்றதை பார்த்துக்குறோம் அப்படி. ஸோ அதனால் வந்து யாரும் வராதிய. முதல்ல பணத்தை கட்டி வராதிய. இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் காசு கட்டி வராதிய. அவங்களாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்களா, அப்படியே வரணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க ஃப்ரீயாக வாங்க. காசு கட்டி வந்துடாதீங்க. காசு கட்டி வர்ற அளவுக்கு இங்கே வந்து வேஸ்ட்டு. யாரும் பிசாவுக்கு காசு 10 பைசா கட்டிடாதீங்க. அவன் ஃப்ரீயாக எடுக்கிறானா, ஃப்ரீயாக எடுத்தால் வாங்க. அப்படியே வரணும்னு நினச்சா வாங்க, ஃப்ரீயாக வாங்க. காசு கட்டி வந்துடாதீங்க. ஓகே, காசு கட்டி வர்றதுக்கு இங்கே ஒன்றும் ஒரு எதுவும் நக்கலை. இங்கே வந்து எதுவும் ஒரு இது இல்லை, ஒரு ஃபாய்தா எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து ஏஜென்ட்டையோ அவன் வந்து மொத்தள வகை ஏஜெண்ட்டு அப்படி தான் சொல்லுவான். எனக்கு அப்படியே வாயில் தேன் வடிகிற மாதிரி காதில் தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க. தேடிய பிள்ளை பேசுவான். அப்படி பேசுனான்னா வாயில் ஒத்து ஒரே குத்தா குத்திருங்க. என்ன போடாங்கத்தான் அப்படின்னு உண்மையிலே. என்ன ஒரு நாளைக்கு அமுட்டானா நான் வாயில் பார்த்து குத்திடுவேன். ஒரே குத்தா சத்து நான் அடித்துறேன். ஆனால் ஃப்ரீ விசா தான் எனக்கு எடுத்தான். என்ன அந்த தேவைய பிள்ளை வந்து என்கிட்ட 1,00,000 வாங்கிட்டாங்க. 1,00,000 1,50,000 வாங்கினாங்க. காசை கொடுத்து பாஸ்போர்ட் என்கிட்ட தரல. அதான் எனக்கு அதான் இதாக இருக்குது. என்ன ஏஜெண்ட்டுக்காரன் நான் 1,00,000 1,10,000 1,20,000 காசு கொடுத்துருக்கேன். தேடிய போய் பாஸ்போர்ட்டை தர முடிக்கிறான். என்ன சரி இரு. அதனால் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா வாங்க, இல்லையா வராதிய. வேஸ்ட்டு, சவுதி வேஸ்ட்டு. ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீயாக நீங்கள் வந்து வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி, அது உங்களோட சரிங்களா. ஓகே பாய், சி யூ. நான் உங்கள் எம்எஸ் அவுல் ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா மீட் பண்ணுவோம் நம்ம சென்னை. ஆமாம், டெல்லி தமாம் டு டெல்லி, டெல்லி டு சென்னை. ஓகே பாய், சி யூ, டாட்டா.